ராமலிங்கம் சாந்தி ராமலிங்கம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 153வது வார்டின் மாமன்ற உறுப்பினராம் மக்களின் நன்மதிப்பை பெற்ற சிறந்த பெண்மணியாம். நகரை சுற்றி அமைந்துள்ள பூங்காக்களை புதுப்பித்து அழகுற செய்தவரா. வாகனங்கள் குலுங்காமல் வலம் வர தரமான சாலைகள் அமைத்தவரா. மழை பெய்யும் நேரத்தில் பெருகும் வெள்ளத்தை தேங்காமல் வழிந்தோட வழிகள் செய்தவரா. குழாய் குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்க தக்க வழி செய்தவரா. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைத்திட உதவி புரிந்தவரா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை சேர்த்திடும் வகையில் தளராது உழைத்து வருபவரா. 2026 தொடரட்டும் ஸ்டாலின் என்ற முழக்கத்திற்கு ஏற்றாற்போல் கழகப் பணிக்கு கைகோர்ப்பவரா. சாந்தி ராமலிங்கம் சாந்தி ராமலிங்கம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 153வது வார்டின் மாமன்ற உறுப்பினராம் மக்களின் நன்மதிப்பை பெற்ற சிறந்த பெண்மணியா. வணக்கம். சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் 11 153வது வார்டு கவுன்சிலர் சாந்தி ராமலிங்கம். 153வது வார்டு பொது மகளிர் அனைவருக்கும் எனது மார்ச் 8 உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிமணி தேசிய விநாயக பிள்ளை சொன்னது போல் இந்த மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிரும் என்ன சொல்கிறோன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க கூட நாங்கள் பயணிக்கிறது பெருமையாக இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மகளிருக்கு 5000 ரூபா உரிமை தொகையை காலையில் விடிய காலையில் 5:30 மணிக்கெல்லாம் செல்லில் எல்லா மக்களும் பார்த்துருக்காங்க, மகளிர்லாம் பார்த்துருக்காங்க. என்னன்னா 5000 ரூபா வந்திருக்கு. பார்த்தா அது இன்ப அதிர்ச்சி. ஏன்னா எத்தனையோ முதல்வர்கள் இங்கே எல்லாம் ஆண்டுட்ருக்காங்க, பல மாநிலங்களும் ஆள்றாங்க. ஆனால் 5000 ரூபா கொடுத்து பொதுமக்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினது எங்களுடைய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு. எல்லா மகளிரும் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. என்னோட வார்டில் எல்லாருக்கும், அது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களை போற்றுறவன், அதாவது தெய்வத்துக்கு சமமாக அப்படி சொன்னால் முதல்வருக்கு பிடிக்குமோ என்பதில்லை, ஆனால் தெய்வத்துக்கு சமமாக இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரை பார்க்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அடுத்தது அது கூட இப்போ 2026 எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது. மாண்புமிகு தமிழக முதல்வர் 2026 ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. அது 2000 ரூபாயும் அதிகரித்து தரேன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. வந்தால் இன்னும் நிறையா செய்வாங்க, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைய பெண்களுக்கு செஞ்சுக்கிட்டே வராங்க. அதில் விடியல் பயணம் ஒன்று, அதுலேயும் பார்த்திங்கன்னா காலையில் வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க இந்த விடியல் பயணத்தில் எவ்வளோ பயன்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு ஆட்டோவுக்கு போனோம்னா இன்றைக்கி 300 ரூபா 400 ரூபா ஷேர் ஆட்டோ போட்டாலும், எந்த காரில் போனாலும் 100 ரூபா 150 ரூபா 300 ரூபாய்க்கு மாரி எங்கேயும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கி இலவச விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிருக்கு தான் அதிக உரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம், உயர்கல்வி ஊக்கத்தொகை மாணவிக்கு, அதாவது புதுமை பெண் திட்டம்னா ஒவ்வொரு படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது,
பெண்கள், அதாவது ஸ்டூடெண்ட்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் வாங்கி சேர்த்து இன்றைக்கி ஒரு புக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பேனா வாங்குறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மா அப்பாட்ட நாங்கள்லாம் வந்து படிக்கிற காலத்தில் போய் வீட்டில் கேட்டு கெஞ்சிகிட்டு இருப்போம். இன்றைக்கி யாரையும் எதிர்பார்க்க, ஒரு அண்ணன் தம்பியும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அம்மா அப்பாவே எதிர்பார்க்க வேண்டிய, இன்றைக்கி யாருன்னா ஒரு அப்பாவா குழந்தைகளுக்கு யார் இருக்கிறான்னா எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான். அடுத்தது முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அது பார்த்திங்கன்னா காலையில் பசங்க சாப்பிடாம கூட வருவாங்க. ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இது என்னுடைய தொடக்கப்பள்ளியில் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே பிள்ளைங்க படிக்குதுங்க, குழந்தைங்க படிக்குதுங்க. காலையில் நானும் அவங்க கூட போய் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். என்னோடய வார்டில் எல்லா பெண்களும் முதலமைச்சரை போற்றி பாராட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் சத்தான உணவு கொடுத்து நீங்களாம் நல்லா படித்து, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் யாருமே கல்வியில் கீழவே இருக்கக்கூடாது. அடிமட்டத்தில் யாரும் நல்லா படித்து மேலே வாங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற தைரியம் எங்கள் முதலமைச்சர் இருக்குது. அதனால் எல்லா அதாவது கிராமத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இது துணை முதல்வர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. கிராமத்தில் உள்ள பிள்ளைகளாம் அன்றைக்கி போய் தங்க மெடல்லாம் நிறைய மெடலை வாங்கிட்டு வராங்க, வெள்ளி மெடல் வாங்கிட்டு வராங்க, பல நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, பல ஊருக்கு படிக்க வைக்கிறாங்க. செலவு பண்ணி நம்ம தமிழக முதல்வர்கள் செலவு பண்ணி எல்லா பசங்களையும் படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. அதாவது காலையில் எழுந்தா நம்ம முதலமைச்சர் என்ன திட்டங்கள் அறிவிப்பாருங்கிற வரைக்கும் நாங்கள் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் செயல்பட்டுட்டு வர்றாங்க. தமிழகத்தில் 50% பேர் பெண்கள் இருக்கிறாங்க. எப்படியும் வீட்டுக்கு எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்துருக்கும். அதனால் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதில் எந்த சந்தேகமே கிடையாது. எல்லா பெண்களும் எப்படா எலெக்ஷன் வரும் ஓட்டு போடலான்னு இருக்கிறாங்க எங்கள் முதலமைச்சருக்கு. என்னோடது வார்டிலே ஸ்டெல்லிங் அவென்யூ பூங்கா ஒன்று, ராமசாமி பூங்கா ஒன்று, உதயநகர் பூங்கா ஒன்று, கன்னியப்ப சாலை பூங்கா ஒன்று, ராமகிருஷ்ணா நகர் பூங்கா ஒன்று இருக்குது. எல்லா பூங்காவும் இப்போ புதுப்பிச்சு எல்லா மக்களும், அதாவது என்னோடய வார்டில் உள்ள மக்கள்லாம் அந்தந்த நகரில் இருக்கிறதுனால நல்லா வாக்கிங் போகிறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே சந்தோஷமாக முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்தது சமுதாய கூடம் ஒன்று இருக்குது. அடுத்தது நியாய விலைக்கடை ஒன்று கட்டியிருக்கிறோம், என்னுடைய நிதியிலேருந்து கட்டியிருக்கிறோம். அடுத்தது அதிமுக ஆட்சியில் வந்து கிடப்பில் போட்ட பாதாள சாக்கடை திட்டம், இன்றைக்கி 153 அந்த பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து மக்கள் எல்லாம் பயன்படுறாங்க. அடுத்தது மெட்ரோ வாட்டர் தண்ணி, இன்றைக்கி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனது வார்டில் காலையில் 1 மணி நேரம் தண்ணி வருது. அடுத்தது நீதா நினைவு மண்டபம், அதுவும் கட்டியிருக்கிறேன். அதாவது என்னோடய வார்டில் நவீன கழிப்பிடம், அதாவது கிண்டி, பூந்தமல்லி, குன்றத்தூர், வலசர்வாக்கம் அந்த 4 ரோடில் நவீன கழிப்பிடம், அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு கணபதி அண்ணா அவங்களுடைய நிதியிலேருந்து இன்னைக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. 153, அதாவது அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாமே அதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சக்தி நகரில் ஆரம்ப சுகாதார மையம் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் வந்து அங்கே பயனடைகிற மாரி லிஃப்ட்டு போட்டு மேல்தளம் புதுசாக கட்டி இன்றைக்கி மேல்தளை கட்டியிருக்கிறோம். அதாவது நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் மாசு அண்ணன்ட்ட போய் கோரிக்கை வச்சோம், இன்றைக்கி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் பார்த்திங்கனாக்கா என்னோடய வார்டில் தரமான தார் சாலைகள்,
அப்புறம் ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கிறோம். அப்புறம் மழைநீர் கால்வாய் கட்டி கொடுத்துருக்குறோம் புதுசாக. இன்னும் பல எண்ணத்தை திட்டங்களே நாங்கள் எங்களுடைய வார்டில் நினச்சி இன்றைக்கி வந்து 200 வார்டுலேயும் என்னோடய வார்டு சிறந்த வார்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். 80% வேலை என்னோடது முடிஞ்சிருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. மக்களுக்கு இன்னும் என்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு மாண்புமிகு அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர் நேரு அண்ணனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னோடய வார்டு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா மேயர், துணை மேயர், ஆணையர் மற்றும் அதிகாரிகள் தான் இன்றைக்கி ஒத்துழைப்பாக இருந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோடய வார்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதக்கும். மழை பெஞ்சதுன்னா தண்ணியில் மிதக்கும். ஆனால் இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு என் வார்டில் ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. எப்படின்னா சுபஸ்ரீ நகரில் வடிகால் கட்டிட்டோம். வடிகால் கட்டின பிறகு அதாவது மழைநீர் கால்வாய் அகலப்படுத்தி இன்றைக்கி தண்ணி எல்லாமே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அதில் போய்டு எல்லாமே முகலிவாக்க அந்த கால்வாயில் போய் விழுந்துடுது. அதனால் ஒரு டிராப்ஸ் தண்ணி கூட என்னுடைய வார்டில் கிடையாது. இந்த நேரத்தில் மின்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நான் 153வது பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோன் 11 மண்டல குழு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜன் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் மாதம் நாங்கள் மண்டல மீட்டிங்கில் நாங்கள் சொல்வோம், கோரிக்கையை சொல்வோம். அந்த கோரிக்கையை அடுத்தவே இல்லை, கோரிக்கையை உடனே நிறைவேற்றி எனக்கு தருவாங்க. இன்றைக்கி என் வார்டில் எல்லா வேலையும் நிறையா வேலை நடந்திருக்குது. இந்த நேரத்தில் மண்டலக்குழு தலைவர் அண்ணன் சகோதரர் ராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8 உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்கள் வார்டு 153 சகோதரி சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கு எங்கள் மங்கள நகர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அவர்கள் இந்த வார்டில் சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 153வது வார்டு கவுன்சிலர் சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கும் மார்ச் 8 உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். எங்கள் சாந்தி கவுன்சிலர் 153 மாவட்ட உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எங்கள் நகரில் பார்த்திங்கன்னா சிறப்பாக கிட்டத்தட்ட 4 வருஷம் நல்லா மகளிரில் வந்து நல்லா மகளிர் அந்த அக்கா வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. எங்கள் ராமசாமி நகரில் கூட பார்த்திங்கன்னா மகளிர்களுக்கு உடற்பயிற்சி கொடுத்ததுக்கு மகளிருக்குன்னு ஸ்பெஷலாக உடற்பயிற்சி கொடுத்ததுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் இங்கே சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. நமக்கு 4 வருஷம் நல்லா சிறப்பாக இருக்குது. திரும்ப நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நேரில் கூட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எல்லா அதிகாரிகளோடு இருக்குது, எல்லாம் நகர் சங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதில் அந்த குரூப்பில் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இமிடியேட்டாக உடனே ஆக்ஷன் எடுத்து அது உண்டான சரி பண்ணிடுறாங்க. அதனால் அந்த அக்காவுக்கு திரும்ப ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாந்தி அக்கா. ரொம்ப நன்றி அக்கா. திரும்பவும் சொல்கிறேன், மார்ச் 8க்கு வந்து உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பெருநகர சென்னை மண்டலம் 11 153 வார்டு உள்ள அனைத்து மகளிர் அனைவருக்கும் மார்ச் 8 உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் பெண் என்பதால் அக்கா சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்த என் பகுதியில் திருதியம்மன் கோவில் பகுதியில் அநேக எண்ணற்ற திட்டங்கள் ஒரு பெண் மாமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்டான கோரிக்கை மழைநீர் கால்வாய் 3வது தெருவில் இல்லாமல் இருந்தது. அது திறன்பட அது செய்து கொடுத்திருக்கார். அதற்காகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கும் நிலையில் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் மாமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அழகான அந்த சாலைகள் இனி தண்ணி இல்லாதபடிக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக
அவர்களுக்கு இந்த வேலையிலே வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர் மகளிர் என்பதால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் காளீஸ்வரி சிவக்குமார், மதுரவாயில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 153வது வட்டத்தில் மங்களநகர் நலவாழ்வு சங்கத்தின் பொருளாளராக தொடர்ந்து 15 வருடங்களாக நான் பணியாற்றி வருகிறேன். நம்ம திமுக அரசை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக மகளிருக்கான பல திட்டங்களை நமக்காக வகுத்து கொடுத்துருக்காங்க. அவர் வழியில் வந்த நம்ம 153வது பெண் கவுன்சிலரான திருமதி சாந்தி ராமலிங்கம், தலைவர் என்ன திட்டத்தை கொடுத்தாலும் அதை நம்ம எல்லா மகளிர்கிட்டையும், இந்த வட்டத்தில் இருக்க அத்தனை மகளிருக்கும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக செயல்படுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தி ராமலிங்கம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 153வது வார்டின் மாமன்ற உறுப்பினராம், மக்களின் நன்மதிப்பை பெற்ற சிறந்த பெண்மணியாம். நகரை சுற்றி அமைந்துள்ள பூங்காக்களை புதுப்பித்து அழகுற செய்தவரா, வாகனங்கள் குலுங்காமல் வலம் வர தரமான சாலைகள் அமைத்தவரா, மழை பெய்யும் நேரத்தில் பெருகும் வெள்ளத்தை தேங்காமல் வழிந்தோட வழிகள் செய்தவரா, குழாய் குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்க தக்க வழி செய்தவரா, அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைத்திட உதவி புரிந்தவரா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை சேர்த்திடும் வகையில் தளராது உழைத்து வருபவரா, 2026 தொடரட்டும் ஸ்டாலின் என்ற முழக்கத்திற்கு ஏற்றாற்போல் கழகப் பணிக்கு கைகோர்ப்பவரா, சாந்தி ராமலிங்கம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 153வது வார்டின் மாமன்ற